மதிய வணக்கம். இன்னைக்கு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய விஷயம் நம்ம ஒருத்தலாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால் நான் கிராமங்களில் நடக்கிறத விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் உங்கள் ஏரியாக்கெல்லாம் அது உங்களுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருத்தவங்க வீட்டில் லைட் எரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பத்தில் போய் தட்டுன்னு தட்டுவாங்க. அது எரியிற வரைக்கும் விட மாட்டாங்க. ஆனால் அதே அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த கம்பத்தில் இருக்கிற லைட் எரியலன்னு சொன்னால் யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல் தான் டேப்பில் தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அது ஏன் ஒழுகுது, அதை நிறுத்தலாமா வேணாம்னு கூட யோசிக்க மாட்டாங்க. அவங்க வேலை அதை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல் அவங்க பசங்க படிக்கணும், அவங்க பசங்க முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்களே தவிர, அவங்க வசிக்கிற பகுதியிலே ஒரு குழந்தையால ஸ்கூல் போக முடியல, அவன் வேலைக்கு போகிறான், படிக்கிற வயசில் படிக்காமல் வேலைக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னால் அதையும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அது நம்மளோட வேலை இல்லை, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு போயிட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சுயநலம் அதிகமாயிருச்சு. மற்றவங்களை பற்றி யோசிக்கிற பொதுநலம் யாருக்குமே இல்லை. அப்போ இந்த நிலைமை மாறணும். இப்போ பெரியவங்களை உட்கார வச்சு நீங்கள் இப்போ சொல்கிறதுக்கு அதுக்கான தருணம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களை உட்கார வச்சு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ யாருக்கிட்ட சொன்னால் இந்த நிலைமை மாறும் அப்படின்னு சொல்லும்போது யோசனை வந்துச்சு, குழந்தைங்க. எல்லாரும் சொல்லுவாங்க குழந்தைங்கன்னா ரொம்ப ஈஸி, பிடிச்சி உட்கார வச்சு சொல்லி கொடுத்துடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைங்களை ஒருங்கிணைச்சு உட்கார வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் விளையாடணும், அதுதான் குழந்தைங்களோட குணாதிசயம். ஸோ ஆனால் அவங்களையும் ஒருங்கிணைச்சு இந்த விஷயம் நீ பண்ணால் நல்லா இருக்கும், நீயே யோசிச்சு முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக அவங்க நம்ம சொல்கிறத விட அதிகப்படியாகவே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் எனக்கு ஒரு என்ன ஆசை வந்துச்சுன்னா, குழந்தைங்கள இந்த சமுதாய மாற்றத்துக்கு அவங்கள எப்படி கொண்டு வரணும், அதுக்கு என்ன வழின்னு சொல்லும்போது தான் இந்த குழந்தைகள் பாராளுமன்றம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடச்சிது. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் டெல்லி பாராளுமன்றம் தெரியும், இப்போ யார் பிரதமராக இருக்காங்கிறது தெரியும். ஆனால் அதை தவிர வேற யோசிக்க மாட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க அப்படிங்கலாம் நம்ம அதுக்கு போக வேண்டாம். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் புதுமையாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாராளுமன்றத்தை ஏன் எடுத்தோம் அப்படின்னா, பாராளுமன்றம் அப்படிங்கிற வார்த்தைக்கு லத்தீன் மொழியில் பேசும் தளம் சொல்கிறாங்க. ஸோ பேசும் தளம் அப்படின்னா அங்கே என்ன பேசுவாங்க, அவங்களோட விஷயங்களை பேசுவாங்க. ஸோ இந்த பேசும் தளம் குழந்தைகளுக்கான பேசும் தளம், அதை அடிப்படையாக வச்சு தான் குழந்தைகள் பாராளுமன்றம் சொல்கிறோம். ஸோ இந்த குழந்தைகள் பாராளுமன்றத்தில் அவங்க என்ன செய்வாங்க, முதல்ல அவங்கள பற்றி பேசுவாங்க, அவங்கள பற்றி யோசிப்பாங்க, நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியுங்கிறதையும் யோசிப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க எல்லா இடத்துலையும் விளையாடுவாங்க, படிப்பாங்க, எல்லா இடங்களுக்கும் போவாங்களே தவிர அவங்கள பற்றின ஒரு சிந்தனை, அவங்கள பற்றின ஒரு எதிர்கால நோக்கம் என்னங்கிறத ஒன்றா சேர்ந்து இது வரைக்கும் பேசினதில்லை. ஸோ அதுக்கு இந்த குழந்தைகள் பாராளுமன்றம் ஒரு நல்ல தளமாக அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் அமைச்சர்கள் நாங்கள் எலெக்ஷனில் வச்சு அமைச்சர்களை தேர்ந்தெடுப்போம். ஸோ அமைச்சர்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இந்த லத்தீன் மொழியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு சர்வ், அடுத்தவங்களுக்கு சேவை செய்யணும். ஸோ குழந்தைங்க அவங்களால முடிஞ்சது அடுத்தவங்களுக்கு சேவை செய்யணும். ஸோ அந்த ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு வரணுங்கிறதுனால தான் அந்த ஒரு வார்த்தை எடுத்து அமைச்சர்கள்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஸோ எங்களோட எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பார்க்குற எலெக்ஷன் ஓட் பண்ணுவாங்க, அவங்களோட பொறுப்பு என்னன்னு பாதி பேருக்கு தெரியாது. குறிப்பாக பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருக்கவங்க தெரிஞ்சிருக்கும், பஞ்சாயத்தோட தலைவர் வேலை என்ன பாதி அவர் படிக்கிறதுக்குள்ளே 5 வருஷம் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை என்ன ஆகும்னா, திரும்ப அவர் அடுத்த முறை அவரே வருவார், சரியாக செய்யலைனாலும் அடுத்த முறை அவரே வருவார், ஒரு ஓட்டு அதிகமாக ஆனாலும் அவர் தான் ஜெயிச்சவர். ஆனால் எங்களோட குழந்தைகள் பாராளுமன்ற எலெக்ஷனில் அப்படி இல்லை. இதுக்கு சோசியோகிராசின்னு சொல்கிறோம் நாங்கள். சோசியோகிராசி எலெக்ஷன், சமூக ஆட்சி தேர்தல். அப்படி என்ன அப்படின்னா ஆட்களுக்கான தேர்தல் கிடையாது. அந்த பணிகளை முதல்ல சொல்லுவோம். பிரதமருக்கான வேலை என்ன, அங்கே இருக்கிற உள்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர், அவங்களோட வேலை என்னங்கிறத முதல்ல சொல்லிடுவோம். அந்த வேலை யாரால செய்ய முடியுமோ அவங்க தான் பிரதமரை மற்ற அமைச்சர்களை தேர்வு செய்வாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாராளுமன்றத்தில் 30 பேர் இருப்பாங்க, 6 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளார.
நாங்கள் யூஎன்சிஆர்சி அந்த ஏஜ் லிமிட்டை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்திய கவர்மெண்ட் 14 வயசு இருந்தால் சொல்லுது, 18 வயசுக்கு மேலே ஓட்டு உரிமை கொடுத்துட்றாங்க. இடையில இருக்கிற குழந்தைங்களை பற்றி கவனிக்கிறதே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அந்த 18 ஏஜ் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அதே போல் ஒரு பகுதியில் அக்கம் பக்கம் சொல்கிற நெய்பர்ஹுட் பாராளுமன்றம் முதல்ல அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு தெருவில் ஆரம்பிப்போம். அதை ஒருங்கிணைச்சு கிராம அளவில் இருக்கும், கிராம அளவில் ஒருங்கிணைச்சு ஒரு பஞ்சாயத்து அளவில் இருக்கும், பஞ்சாயத்து அளவில் ஒருங்கிணைச்சு ஒரு ஒன்றிய அளவில் இருக்கும். எல்லா ஒன்றியங்களில் இருக்கிற பாராளுமன்றங்களோட மாவட்ட அளவு, அதே போல் மாநில அளவுக்கு இந்த நெட்வொர்க் இருக்குது. ஸோ எல்லா தளங்கள்லையும் ஒரே மாதிரி எலெக்ஷன் தான். 100% ஓட்டிங் இருக்கணும். யாரையுமே எனக்கு ஓட்டு போடாத ஒருத்தரும் இருக்கக்கூடாது. அப்படி என்னோட பணிகளை நான் நல்லா செய்வேன் அப்படின்னு எல்லாருக்கும் புரிய வச்சாதான் எனக்கு ஓட்டு கிடைக்கும். ஸோ அப்படி தான் இந்த எலெக்ஷனை வந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அடுத்தது இன்னொன்று, எங்கள் எலெக்ஷனில் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால் ரீகாலிங். நான் பிரதமராக வந்து அந்த வேலையை சரியாக செய்யலைன்னா விலகிடணும். ஏன்னா இப்போ அவங்களே வேலை செய்யாமல் அப்படியே இருந்தாங்கன்னா அது சரியாக செயல்படாது, நம்ம நோக்கமாக நிறைவேறாது. அதனால ரீகால் மெத்தடில் அவங்கள கூப்பிட்டுப்போம், அடுத்த ஆளை அந்த இடத்துக்கு நாங்கள் வர வைப்போம். ஸோ இந்த 2 விஷயம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. குறிப்பாக யூஎன் ஐநா சபைக்கு இந்த ரீகாலிங்கும் 100% ஓட்டோட ஒருத்தவங்க பொறுப்புக்கு வராங்க அப்படிங்கிற இந்த 2 விஷயத்துக்காகவுமே சிறந்த பங்கேற்பு தளத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி அவார்டு கிடச்சிது. ஸ்டேட் பார்லிமெண்ட்டுக்கு இந்த அவார்டு வந்து கிடச்சிது. மற்ற நிறைய குழந்தைகளோட பங்கேற்பு உரிமை இதனால எல்லா இடங்கள்லையும் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இந்த அவார்டு வந்து ஐநா சபையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எலெக்ஷன்லாம் முடித்த பிறகு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் இல்லையா. ஒரு கிராமத்தை ஒரு அமைப்பு இருக்குது, மகளிர் சங்கம்னா அதுக்கு தனியாக கவர்மெண்ட்லேயே நிறைய லோன்லாம் கொடுத்து பெரிய ஆளாக்கி விட்டுட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு அமைப்பு, அவங்க போய் கேட்குற விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பதவி பிரமாணம், நாங்கள் பதவி பிரமாணம்னு சொல்ல மாட்டோம், பொறுப்பேற்பு விழான்னு சொல்லுவோம். பதவின்னு சொன்னால் எல்லாரும் பதவி ஆசை வந்துடும், அந்த மாதிரி கான்செப்ட் குழந்தைங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பொறுப்பேற்பு விழா நடத்துவோம். அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கவுன்சிலர் யாராவது வந்து அந்த குழந்தைங்களுக்கு பொறுப்பேற்பு விழா நடத்தி தருவாங்க. ஸோ இவங்க ஒவ்வொரு வாரமும் ஒன்றா சேர்ந்து கூட்டம் நடத்துவாங்க, நிறைய விஷயங்கள் தீர்மானிப்பாங்க. என்னோட ஊர் சுத்தமாக இருக்கணும், நான் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், குறிப்பாக வந்து யாரையும் கேலி கிண்டல் பண்ணாமல் பட்டப்பெயர் வச்சு கூப்பிடாம அடுத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அதை வந்து தீர்மானமாக எடுத்து அதை பழகுவாங்க. எங்கள் ஊரில் யாருமே சின்ன வயசில் கல்யாணம் பண்ணக்கூடாது, யாருமே படிக்கிற வயசில் வேலை செய்யக்கூடாது, இந்த மாதிரி தீர்மானங்கள்லாம் அவங்க நிறைவேற்றி அதை கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அதை கடைப்பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அவங்க தீர்மானம் நிறைவேற்றுங்க, இது கடைப்பிடிக்காதவங்க இந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற தீர்மானமும் அவங்களுக்குள்ளார இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து என்னை பர்மனெண்ட்டாக போட்டோன்னா ஒருத்தரே அந்த கூட்டங்களை வழிநடத்துகிற திறமை வளரும். ஏன்னா இந்த பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக வாய்ப்பு கொடுக்கணும், அதே போல் எல்லாரும் பேசுகிறதையும் கேட்கணும். அதனால் ரவுண்டாக உட்காருவாங்க. இப்போ இங்கே இந்த வெளியில் அந்த இது பார்த்த மாதிரி எதிர்கட்சி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே உறுப்பினர், எல்லாரும் அமைச்சர் இருப்பாங்க, உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸ்பீக்கர் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் பொறுப்பெடுத்து அந்த கூட்டங்களை நடத்துவாங்க. ஸோ இது நடத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்ல அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை மாற்றிப்பாங்க. கிராமங்களில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை எதுவோ அவங்களுக்கு தெரியும். இதை யாருக்கிட்ட போனால் எந்த வார்டு மெம்பர், கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வார்டு மெம்பர் தான், வார்டு மெம்பர், தலைவர், கவுன்சிலர் இருப்பாங்க. எந்தெந்த லெவலில் யார் யார்கிட்ட போய் கேட்டால் இதுக்கு உடனே தீர்வு கிடைக்குங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியும். அவங்களே மணி எழுதுவாங்க, அவங்களே எடுத்துகிட்டு போய் பேசுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களால சாதிக்க முடியும். என்னோட கனவு என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ சின்ன வயசுலேயே இப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க, பெரியவங்களை ஆன பிறகு அவங்களுக்குள்ளார ஒரு அக்கறை இருக்கும், நம்ம கிராமம் நம்ம மக்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன அவங்களுக்குள்ளார வளரும். அவங்க பெரிய அளவில் அமைச்சராக பார்லிமெண்ட்டுக்கு போகலனாலும் பஞ்சாயத்து லெவலில் ஒரு வார்டு உறுப்பினராக அவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கிராமத்துக்கு அவங்க ஒரு உறுதுணையாக இருப்பாங்க. ஸோ எங்கள் இடத்துல நாங்கள் நடத்துகிற பாராளுமன்றத்தில் 2 அமைச்சர்கள் வந்திருக்காங்க, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட இதை ஒப்படைக்கிறேன். வணக்கம், என் பேர் பிரியங்கா.
விவேகானந்தர் குழந்தைகள் பாராளுமன்றத்தில் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறேன். இதுவரை நாங்கள் இந்த 5 வருஷத்தில் எங்கள் பார்லிமெண்ட் மூலமாக என்னென்ன செஞ்சுருக்கோன்னு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எங்கள் கிராமத்துலேயும் பக்கத்து கிராமத்துலேயும் மதுக்கட்டை வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்தது. அதை வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கும் அங்கே இருக்கிற பெண்களுக்கும் தொந்தரவாக இருந்தது. அதை வந்து எங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து பேசணும். இதுமாரி தொந்தரவாக இருக்குது, ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்னு பேசணும். அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு உடனே எடுக்க முடியாது, 2 வாரம் ஆச்சு ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. 2 கான்ஸ்டபிளை பாதுகாப்புக்கோசம் பாதுகாப்புக்கு அமைச்சாங்க. அந்த 2 வாரம் வந்து பாதுகாப்பாக இருந்தது, யாரும் பிடிச்சிட்டு பிரச்சனை பண்ணல. அப்புறமா 2 வாரம் கழித்து அந்த மதுக்கடையை எடுத்துட்டாங்க. அப்புறமா எங்கள் பாராளுமன்றத்தில் வந்து 7வது படிக்கிற பையன் வந்து பாதியிலே ஸ்கூல் விட்டு நின்ட்டான். அதனால் எங்கள் பாராளுமன்றத்தில் வந்து பேசணும். இதுமாரி நின்றுட்டான், டீ கடையில் போயிட்டு வேலை செய்கிறான் அப்படின்னு சொன்னோம். அவங்க பேரண்ட் ஆண்ட போயிட்டு சொல்லிவிட்டு டீ கடை ஓனர் ஆண்ட வந்து நீங்கள் இதுமாரி குழந்தையெல்லாம் வேலை வாங்கினீங்கன்னா 20,000 ஃபைனும் கட்டணும், 7 மாதம் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னோம். உடனே வந்து அவர் வந்து பயந்துக்கிட்டு அவனுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு திரும்ப போனோம். அவனும் நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம்னா டவுன் பஸ்ஸில் தான் முன்னெல்லாம் போனோம். இப்போ தான் டீலக்ஸ் பஸ் வந்துச்சு. பாதியில் வந்து டீலக்ஸ் பஸ் வந்ததால் டவுன் பஸ்ஸில் தான் எங்களுக்கு பாஸ் வந்து இருக்குது, டீலக்ஸ் பஸ்ஸில் கிடையாது. அதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த அளவு காசு இல்லை டீலக்ஸ் பஸ்ஸில் போகிற அளவு. அதனால் எங்கள் பாராளுமன்றத்தில் வந்து பேசணும். இதுமாரி பேசிட்டு திருவள்ளூரில் இருக்கிற டிப்போக்கு போயிட்டு இதுமாரி வந்து திரும்ப டவுன் பஸ்ஸை விடுங்க, அதில் தான் எங்களுக்கு பாஸ் இருக்குது, அதில் தான் எங்களுக்கு ஸ்கூல்லாம் போக முடியும். திரும்பவும் தான் நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு 2 டவுன் பஸ்ஸை விட்டாங்க. விட்டு 1 வருஷமாக போயிருந்தோம். அடுத்த வருஷம் வந்து டீலக்ஸ் பஸ்ஸுக்கும் பாஸ் கொடுத்து இப்போ டீலக்ஸ் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். அப்புறமா வந்து எங்கள் தெருவில் மின்விளக்கு எரியலைனா, குழா சரியில்லைன்னா, ரோடு சரியில்லைன்னா, ரோடோரம் குப்பைகள்லாம் இருந்ததுலாம் எங்கள் பாராளுமன்றத்தில் வந்து பேசிட்டு நாங்கள் கிராம சபையில் போயிட்டு இதுமாரி மனு எழுதி கொடுப்போம். செஞ்சு கொடுப்பாங்க, ரோடெலாம் சரி பண்ணி கொடுப்பாங்க. அப்படியும் செஞ்சு கொடுக்கலன்னா நாங்களே காசு போட்டு அந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் காசு போட்டு ஒரு டேப்பு அதுமாரி சரியில்லைன்னா போட்டுப்போம். ஜாய் ஆஃப் கிவிங் வீக்குன்னு ஒன்று கொண்டாடுவோம். கொடுத்து மகிழும் வாரம் அக்டோபர் 1 வாரம் வந்து அதை கொண்டாடுவோம். நாங்கள் வருஷம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ₹1 கலெக்ட் பண்ணி அதை சேகரித்து வச்சு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் 2 பசங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வருஷம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதேமாரி 7 பேருக்கு வந்து படிக்கிறதுக்காக காசு கொடுத்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ₹1000 கொடுத்தோம். நரிக்குறவர்கள் வந்து யாருக்கிட்டேயும் பழக மாட்டாங்க அவ்வளோவா. நாங்கள் என்ன பண்ணோம், அவங்க கூட போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அவங்கக்கிட்ட போட்டிலாம் வச்சு அவங்களுக்கு பரிசு கொடுத்து அங்கேயும் ஒரு பாராளுமன்றத்தை ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கோம். அவங்களும் இதுமாரி வந்து எல்லா இடத்துலையும் பேசணும், அதுதான் எங்கள் ஆசை. அதனால் நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச உதவியை வந்து மற்றவங்களுக்கு செய்யுங்க. எப்பவுமே அரசாங்கத்தை எதிர்பார்க்காதீங்க, நம்மளே உதவி செஞ்சுக்கணும். நம்ம பகுதியில் இருக்கிற மக்களே காசு போட்டு செஞ்சுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டி கோமதி. நான் அம்பேத்கர் குழந்தைகள் பாராளுமன்றத்தில் பிரதமராக இருக்கேன். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எங்கள் குழந்தைகள் பாராளுமன்றத்தில் இருந்து நாங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம், எங்கள் குறிக்கோள் என்னன்றதை தான் நாங்கள் சொல்ல போகிறேன். முதல்ல எங்கள் குழந்தைகள் பாராளுமன்றத்தில் நாங்கள் சேர்ந்ததுமே எழுத்து திறமையும் பேச்சு திறமையும் நாங்கள் வளர்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஸ்டேஜிங்களெல்லாம் நின்று பேசும்போது பயத்தெல்லாம் போக்கிக்கிட்டோம். பெரிய அதிகாரிகிட்டலாம் எப்படி பேசணுன்றதெல்லாம் கற்றுக்கிட்டோம். எழுத்து திறமைன்னும் போது
இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுக்கணும்னா அவங்க எழுத தெரியாதவங்க அதுக்குன்ட்டு ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்து அவங்க காசு கொடுத்தாதான் அவங்க எழுதி கொடுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னும் போது நாங்களே மனு எழுதி நாங்களே எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். அடுத்தது எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்போம், அப்புறம் ஒற்றுமையாக செயல்படுவோம். அவங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் விலகி போகாமல் நாங்கள் எல்லாருமே ஒன்று கூடி இருந்து தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம். ஒருத்தருடைய கருத்தை மதிப்போம். இப்போ நான் பிரதமராக இருக்கிறதுனால என்னுடைய எனக்கு மட்டும் முக்கியத்துவம் தராமல் எல்லா அமைச்சருங்கிட்டையும் ஒரு கருத்து இருக்கும். அந்தந்த கருத்துக்களுக்கும் நாங்கள் மதிப்பு கொடுப்போம். எங்களுக்கு போட்டிகள் நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறதுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். போட்டிகளில் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, எல்லாத்துலேயும் பங்கு பெறணுன்ற நல்லா கற்றுக்கிட்டோம். எங்கள் கிராமங்கள்லாம் பெண் குழந்தைங்களை வெளியிலலாம் அனுப்ப மாட்டாங்க, பயப்படுவாங்க. இந்த குழந்தைகள் பாராளுமன்றத்து மூலியமாக நாங்கள் வந்ததுனால நாங்கள் நல்லா படிக்கிறோம், நல்ல பண்புகளெல்லாம் கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய பேசுகிறதெல்லாம் எங்கள் பெற்றோர்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தைரியமாக எங்களெல்லாம் வெளியே அனுப்புகிறாங்க. இங்கே நைட்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரைனிங் எடுக்கிற அளவுக்கு நாங்கள் தைரியத்தெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது குறிக்கோள் சொல்லிடுறேன். இது அவங்களால முடிஞ்சது செஞ்சுருக்காங்க. பெரிய அளவில் சாதிக்கணும் ஆசை இல்லை, குறைந்தபட்சம் அவங்க கிராமத்துக்கு அவங்க ஏதாவது சாதிக்கணும். இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் ரெண்டு விஷயம். ஒன்று, பிரச்சனைகளோட வாழ பழகிட்டாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனையை எதிர்க்கிறது வன்முறையால் தான் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நமக்கு சட்டங்கள் இருக்கு. நடக்கலைன்னா கண்டிப்பா நீ கேட்கலாம், நம்ம எல்லா ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க, அதன் பிரகாரம் நடக்கணும். அந்த மாதிரியான சமுதாயம் தான் வளரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு விஷயம் யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சமுதாயம் மக்களுக்காக இருக்குதா இல்லை மக்கள் சமுதாயத்துக்காக இருக்கலாங்க நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எது சரியான வழின்னு உங்களுக்கே புரியும். குழந்தைங்க பெரியவங்களை பார்த்தா கத்துக்கிறாங்க எல்லா விஷயமும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன மாதிரியான சமுதாயத்தை நம்ம விட்டுட்டு போகிறோம், எப்படிப்பட்ட சமுதாயம் இருந்தால் குழந்தைங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறி ஒரு நல்ல வன்முறையற்ற நம்ம என்னெல்லாம் இன்னைக்கு குறைகள் இருக்கோ அதெல்லாம் இல்லாத ஒரு சமுதாயம் வளரும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. எங்களோட வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக இந்த குழந்தைகள் பாராளுமன்றம் நிச்சயமாக அதை செயல்படுத்தும் போது கண்டிப்பாக அதோட விளைவுகள்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களால் முடிஞ்சது உங்கள் தெருவில் இருக்கிற நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அங்கே ஒன்று ஆரம்பித்து செயல்படுத்துனீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இடத்துக்கும் நாங்கள் பண்ண முடியாது, நிறைய இடங்களை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் இதுக்காக முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாம் நினைக்கிற ஒரு எதிர்கால இந்தியா உருவாக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. வணக்கம்.